இன்றைக்கி பருப்பு பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லியை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்தது மல்லியில் பாதி சீரகம், அதனால் 1½ ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கப்பில் 1 கப் உளுந்தம் பருப்பு, நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருந்தேங்க, நீங்கள் மொட்டு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பாசிப்பயிறு, இது எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. 1 ஸ்பூன் மிளகையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்துட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் ஆற வச்சிடலாங்க. கருவேப்பிலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அதே எண்ணெயிலே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் வறுத்து எடுத்துருங்க. இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு சளிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் கிடாது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.